ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ சாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாலக்கீரை. பாலக்கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, இரும்புச்சத்து, மெக்னீசியம், பொட்டாசியம், சிங்க் ஆகியவை நிறைந்திருக்கிறது. இந்த கீரையை தினசரி குறைந்தபட்சம் ஒரு கைப்பிடி அளவாவது எடுத்துக்கொண்டு வந்தால் புற்றுநோய் ஏற்படாமல் தடுப்பது முதல் சர்ம ஆரோக்கியம், தலைமுடி வளர்ச்சி, இரத்த சோகை, அல்சைமர் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை தீர்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் புற்றுநோய். பாலக்கீரையில் பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ ஆகியவை நிறைந்திருக்கின்றன. மேலும் பாலக்கீரையில் ஃப்ளேவனாய்டுகள் அதிகம். இதில் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த ஊட்டச்சத்துக்கள் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கும். ஆண்களுக்கு அதிகமாக வரும் விதைப்பை புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோயின் அபாயத்தையும் குறைக்கும். செகண்ட் ஒன் அல்சைமர் நோய். ஆன்டி ஆக்சிடென்ட்கள், பாலிஃபினோலிக் அமிலம், ஃப்ளேவனாய்டுகள் மற்றும் விட்டமின்கள் பாலக்கீரையில் அதிகம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யவும் மூளையின் வளர்ச்சியை மேம்படுத்தவும் இந்த பாலக்கீரையில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் உதவுகிறது. இவை வயதாகும் போது ஏற்படும் ஞாபக மறதி மற்றும் அல்சைமரை தடுக்கும் பண்புகளை உடையது. தேர்ட் ஒன் இன்ஃப்ளமேஷன்களை குறைக்க. உடலில் ஏற்படும் பல்வேறு நோய்களுக்கு இன்ஃப்ளமேஷன்கள் தான் முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. மன அழுத்தத்தால் கூட இன்ஃப்ளமேஷன்கள் உண்டாகும் என்று ஆய்வுகளில் குறிப்பிடப்படுகிறது. நமது உடலில் ஃப்ரீ ரேடிக்கல்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களுக்கு இடையே சமநிலை இருக்க வேண்டும். இல்லையெனில் உடலில் ஆக்சினேற்ற அழுத்தம் ஏற்படும். இந்த ஆக்சினேற்ற அழுத்தத்தை தடுக்க பாலக்கீரை உதவி செய்யும். இதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இன்ஃப்ளமேஷன்களை குறைக்க செய்யும். ஃபோர்த் ஒன் இரத்த அழுத்தத்தை குறைக்கும். பாலக்கீரையில் நைட்ரேட் அதிகமாக இருக்கிறது. நைட்ரேட் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது நைட்ரிக் ஆசிட் சுழற்சியும் அதிகரிக்கும். இதன் விளைவாக உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். பாலக்கீரையை ஸ்மூத்தியாக எடுத்துக்கொள்ளும் போது உயர் இரத்த அழுத்தம் கட்டுக்குள் இருக்கும். ஃபிஃப்த் ஒன் அல்சர். பாலக்கீரையை ஸ்மூத்தியாக எடுத்துக்கொண்டு வரும்போது வாய் மற்றும் குடலில் உள்ள அல்சரை குணமாக்கும். உடலில் உள்ள வேறு சில பிரச்சனைகளுக்கு மருந்துகளை எடுத்துக்கொள்வதால் வயிற்றில் புண்கள் ஏற்படலாம். குறிப்பாக ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை அதிகமாக எடுத்துக்கொள்பவர்களுக்கு வயிற்று புண்கள் ஏற்படும். அந்த புண்களை சரி செய்ய பாலக்கீரை சாறு உதவி செய்யும். சிக்ஸ்த் ஒன் கண் ஆரோக்கியம். பாலக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் தன்மை கொண்டது. குறிப்பாக பாலக்கீரையில் உள்ள லூட்டின் கண்களின் வயதாவதால் ஏற்படும் மாங்குலர் சிதைவை தடுக்கும். செவன்த் ஒன் எலும்பு ஆரோக்கியம். பாலக்கீரையில் விட்டமின் இ நிறைந்திருக்கின்றன. இது எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி செய்யும். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானத்தை சரி செய்து வலிமைப்படுத்த உதவும். இலை வடிவ காய்கறிகளை தினசரி உணவில் சேர்த்து கொண்டு வரும்போது ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ள எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்க செய்யும். எய்த் ஒன் அனிமியா. பாலக்கீரையில் நிறைய இரும்பு சத்து இருக்கிறது. 100 கிராம் பாலக்கீரையில் 2.71 மில்லிகிராம் அளவு இரும்பு சத்து நிறைந்திருக்கிறது. இது நம்முடைய அன்றாட இரும்புச்சத்து தேவையில் கிட்டத்தட்ட 21%. பாலக்கீரையில் உள்ள ஆக்சாலிக் அமிலம் மற்ற உணவில் உள்ள இரும்பு சத்தை உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். குறிப்பாக ஆரஞ்சு, நெல்லிக்காய் போன்றவற்றில் உள்ள விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்தை உடல் சரியாக உறிஞ்ச உதவி செய்யும். நைன்த் ஒன் தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கும். மெலிதான கூந்தல் உள்ளவர்கள் பாலக்கீரையை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அது முடியின் அடர்த்தியை அதிகரிக்கும். பலவீனமான முடி உறுதியாகவும் திக்காகவும் வளர செய்யும். இந்த பாலக்கீரையில் உள்ள விட்டமின் பி, சி, இ, மெக்னீசியம், இரும்பு, கால்சியம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் ஆகியவை முடி வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தாகும். 10th ஒன் சர்ம ஆரோக்கியம். பாலக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன. பாலக்கீரையை தொடர்ந்து உட்கொள்வது சர்மத்தில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்கள் எதிர்த்து போராடி சர்மத்தில் ஏற்படும் வயதான தோற்றத்தை தடுத்து இளமையாக வைத்திருக்க உதவி செய்யும். கீரையில் உள்ள விட்டமின் ஏ, விட்டமின் சி அதிகம் இருப்பதால் இது சர்மத்தின் நிறத்தை மேம்படுத்த உதவி செய்யும். சர்ம பிரச்சனைகளையும் சரி செய்யும் வேலையும் செய்கிறது. இவ்வளவு பயன் தரக்கூடிய பாலக்கீரையை டெய்லி அல்லது வாரத்திற்கு 2 அல்லது 3 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.